கண்டிப்பாக புது புது நோய் வருவது, மருத்துவ சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவது இயல்பு தான். கஷ்டம், நஷ்டம், தடை, தாமதம் இந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு இருந்தால் கூட, அதற்கு மேல ஒரு நல்லது நடக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பா நட்டம் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நன்மை என்ற விஷயத்தை வந்து மென்மையாக நேசிக்காத சில பேர் இருந்துட்டு இருந்தால் கூட, அவர்களுக்கு நன்மை என்ற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய ஆண்டாக 2024 இருந்துட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். பெருமைக்கு ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய, பெருமைக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய, முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய, முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் அதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறது வந்து இருக்கணும் இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயசுல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து ஏக்கப்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களை அவ்வப்பொழுது கண்டிப்பாக கொடுக்கும். எந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் வெகுமதி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துட்டு இருக்கோம். வணக்கம். டிசம்பர் மாதம் பிறந்த உடனே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் எண்ணம் எதுவாக இருக்கும்னா, அடுத்த வருடம் புது வருஷம் பிறக்க போகிறது நமக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதனால் நமக்கு தெளிவாக யாராவது எடுத்து சொன்னால் தெளிவாக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பல பேர் மத்தியில் இருக்கும். அப்படி அடுத்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்றதை துல்லியமாக நமக்காக காணிச்சு சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி புது வருடம் பிறக்க போகுதுன்னா ஒரு உற்சாகம் வருது. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்குமான்ற ஏக்கம் பல பேர் மத்தியில் இருக்குது. இந்த 2024 எப்படி இருக்க போகுது சார்? பொதுவான பலனை பற்றி சொல்லுங்கள். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்னு சொல்ல முடியாது, என்னுடைய உறவுகளுக்கு 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 ராசிக்கு தனித்தனியாக பலன் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட, அதாவது எல்லா ராசிக்குமே சேர்ந்து மொத்தமாக ராசிகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் இல்லையா? அந்த வகையில் 2024 அப்படிங்கிறது கஷ்டம், நஷ்டம், தடை, தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே ஒரு நல்லது நடக்கக்கூடிய பாக்கியம் இந்த புத்தாண்டில் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. 2024 புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும், அதே மாதிரி சனி பகவானும், அதே மாதிரி சந்திர பகவான் வந்து ஆரம்பத்தில் வந்து, அதாவது புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நாளில் வந்து சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால, புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து புத சுக்கிர யோகம் அப்படின்னு இருக்கிறதுனால பெண்களுக்கு பெருவாரியான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. பெண்கள் வந்து நிறைய கனவு காண்பாங்க இல்லையா? ஆண்கள் கனவு காணக்கூடியது அதிகாரமான பதவி அல்லது செல்வம் அல்லது புகழ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கனவு காண்டிட்டு இருந்தால் கூட, பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் வந்து தனக்கு நல்லது நடக்கணும், தனக்கு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறத விட, தன்னுடைய கணவருக்கு அல்லது தன்னுடைய மகன் மகளுக்கு புகழ் கிடைக்கணுங்கிற, செல்வம் சேர்த்தணுங்கிற, அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த எண்ணங்களை பலிதமாக்கக்கூடிய, உங்களுடைய புனிதமான எண்ணங்கள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய வருஷமாக 2024 புத்தாண்டு அமையப் போகுது. அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே அரசியலில் வந்து ஆர்ப்பாட்டம் இருக்கும், அதிரடி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு மேலே அமைதியான வகையிலேயே மிகுதியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துவது, மிகுதியான ஒரு மேன்மையை கொடுக்கறது, எதிர்பார்த்த சில காரியங்கள் அப்படிங்கிறத விட எதிர்பாராத வகையில் பதவி அல்லது சம்மந்தப்பட்ட ஆட்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அமைப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாக வந்துட்டு இருப்போம். வருஷ கணக்கில் தன்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கு மேலே அரசியலை நம்பி இருந்துகிட்டு இருக்கிறோமே, நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராமல் திடீர்னு பதவி கிடைக்கக்கூடியது. ஏற்கனவே பதவியில் வந்து உச்சத்தில் இருக்கிறவங்க வந்து அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சொச்சம் ஏற்படக்கூடியது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய, ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த சூரிய பகவான் வருட ஆரம்பத்தில், அதாவது தனுசு ராசியில் இருக்கிறார். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால, குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் பொழுதோ, சம்பந்தப்படும் பொழுதோ அரசியலில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்கிற விஷயத்தை சொன்னதுனால, இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய உண்மையான மனுஷால் வந்து மிகப்பெரிய பதவிக்கு வரக்கூடியது. அல்லது இந்த மாதிரி ஏருக்கு மாறாக நன்மை என்ற விஷயத்தை வந்து மென்மையாக நேசிக்காத சில பேர் இருந்துட்டு இருந்தால் கூட, அவர்களுக்கு நன்மை என்ற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய ஆண்டாக 2024 இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். ஆண்களை பொறுத்தளவுக்கு, அதாவது கடமைக்கு ஒரு கல்யாணம் அல்லது கடமைக்கு ஒரு குழந்தை அல்லது கடமைக்கு ஒரு உத்தியோகம் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி, பெருமைக்கு ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய, பெருமைக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய, வறுமை என்ற விஷயங்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய, இதற்கெல்லாம் வந்து உத்வேகமான முன்னேற்பாட ஒரு முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய, முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து சில மாதங்கள் ஆகலாம். ஆனால் அதற்குண்டான முயற்சி அப்படிங்கிறது வந்து இருக்கணும் இல்லையா? அந்த முயற்சியை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த 2024 புத்தாண்டு ஆரம்பமாகுது. கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் அட்டமஸ்தானத்தில், அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால, அந்த புதன் பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால நல்லது.
பொதுவாகவே 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் கிரகம் இருந்தது அப்படின்னா அது வந்து எதிர்மறையான பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான சாஸ்திர விதி. ஆனால் இந்த புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட நட்டங்களை கொடுக்காம, கஷ்டங்களை கொடுக்காம, அதாவது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிறது. 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் புதன் பகவான் இருந்தது அப்படின்னா இருக்கிற 9 கிரகங்களில் எந்த கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக நட்டம் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எந்த கிரகம் இருந்தாலும் நட்டம் என்று சொல்லக்கூடிய அதே சாஸ்திரம் தான் புதன் பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்டவைகள் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமான எண்ணங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஆனால் படி நம்ம சொல்கிறத விட சரியான நேரத்தில் வந்து சரியான மதிப்பெண் வாங்கக்கூடியது. ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டார், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டார் அப்படிங்கிற அளவுக்கு மாநில அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசளவுக்கு கௌரவம் பாதிக்காமல் உங்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய தொல்லை தராமல் எல்லை இல்லாத ஏற்றங்களை அடையக்கூடிய அமைப்பில் தான் புதன் பகவான் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களை பொறுத்தளவுக்கு படிப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே ஒழுக்கம் சம்மந்தப்பட்டதில், பண்பாடு சம்மந்தப்பட்டதில், சாஸ்திரம் சம்மந்தப்பட்டதில், தன் குலம், தன்னுடைய வம்சம், தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இழுக்கு வாராமல் நடக்கக்கூடிய அமைப்புக்கு வரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்துல வருஷ ஆரம்பத்தில் கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தடம் மாறி போகக்கூடிய, பருவ வயசில் வந்து தேவையில்லாமல் பாதை மாறி போகக்கூடிய, உருவத்தை பார்த்து ஏமாந்து போகக்கூடிய, அல்லது பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வெறுமனே பழகக்கூடிய அந்த நட்பை கூட வந்து காதல் அப்படின்னு நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயசில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத கிளர்ச்சி, தேவையில்லாத மகிழ்ச்சி, சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து ஏக்கப்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களை அவ்வப்பொழுது கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் 24 மணி நேரத்தில் அவ்வப்பொழுது இந்த விஷயம் வந்தால் பரவாயில்ல. ஆனால் அவ்வப்பொழுது வரக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து அடிமையாகக்கூடிய ஒரு வாக்கு கொடுத்துட்டோமே, கெட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அடமானம் வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக பெற்றவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்க அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்த நபரோடு நம்ம வந்து எல்லை இல்லாத உரிமை கொடுக்கக்கூடிய நாம் பெற்றவங்களுக்கு தொல்லை தரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 இருந்துகிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எண்ண ஓட்டங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய, அடுத்தவங்க சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடு பயபக்தியோடு வாழ்ந்து காட்டக்கூடிய பக்குவத்தையும் இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் புத சுக்கிர யோகத்தோட. ஆக 2024 அதாவது வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட வகையில் வெகுமதி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல் 4 மாதங்கள் சுமாராக இருந்துகிட்டு இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய, அதாவது ஏப்ரல் மாதம் 15, 16க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அல்லது மாற்றம் கொடுக்கக்கூடிய சூழலில் தான் இந்த 2024 புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. 2022 வறட்சி தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லும்போது இல்லை நிச்சயமாக மழை பெய்யும் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அது துல்லியமாக நடக்கவும் செஞ்சது. இந்த வருடம் மழை எப்படி இருக்கும் சார்? விவசாயம் எப்படி இருக்கும்? அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இல்லை, இந்த வருஷம் மழை இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால் 2022 வந்து மழை இருக்கும் அப்படிங்கிறத விட அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து அடித்து சொல்லியிருந்தோம். அது நடந்ததுனால எல்லா நேயர்களுமே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி மழை எப்படி இருந்துகிட்டு இருக்கும். வானிலை அறிக்கை அப்படிங்கிறத விட வாழ்வியல் ஜோதிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். 2024 பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டில் பஞ்சாங்கப்படி கிரக கோச்சாரம் எப்படி இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிர்ணயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது நீக்கமற்ற உண்மை. அப்படி இருக்கும் பொழுது மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கணிக்கும் பொழுது சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, கேது பகவான் 6ஆம் இடத்துல அதாவது கன்னி ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறை இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மழை அப்படிங்கிறது வந்து மனசால வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சேதாரம் கொடுக்காம, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மழை என்ற விஷயம் 2024 மனுஷாளுக்கு சேதாரம் கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. கோவிட் வந்த பிறகு எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏதாவது புதுசான தாக்கங்கள் உருவாகுமா, நோய்கள் அதிகமாக ஏற்படுமா, அப்படி இந்த வருடம் 2024 பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா சார்? அதாவது 2024 ஆரம்பத்தில் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக புது புது நோய் வருவது, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவது இயல்பு தான், தவிர்க்க முடியாது. ஆனால் பெரிய பெரிய நோய் வந்து உங்களுக்கு பாதிப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியோ அல்லது பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரியோ
அல்லது தேவையில்லாத மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைத்துக்க வேண்டாம். சாதாரணமாக வருஷா வருஷம் நடக்கக்கூடிய அல்லது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும், உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஏன்னா நோயை பற்றி பேசும்பொழுது தாய் இல்லாத குழந்தையை பார்க்க முடியும், நோய் இல்லாத மனசால் பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி காலங்கள் கலிகாலமாக இருக்கிறதுனால உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான ஒழுக்கம் அல்லது ஆதாரத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறதுனால நோய் அப்படிங்கிறது 2024 இல்லை, எப்போவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நோய் இருந்துகிட்டு இருக்கும். அந்த காலத்தில் விருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது பெருமையாக இருந்தது. இந்த காலத்தில் மருந்து சாப்பிட்றது தான் பெருமையாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பயப்படக்கூடிய அளவுக்கோ அல்லது வேறு வகையான பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கோ கொடுமையான அல்லது கடுமையான நோய் அப்படிங்கிறதுல நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி கடுமையான நோய் வர்ற மாதிரி பயமுறுத்தக்கூடிய சூழல் இருந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம எல்லோருக்குமே இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உபஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று ராஜகிரகம் சூரிய பகவான் பாக்கி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு பயமுறுத்தினாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம், படிப்புக்கு மேலே நடிப்புக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்ந்தே ஆகணுங்கிற பிடிப்பு எல்லா மனுஷாளுக்கும் யதார்த்தமாக இருக்கும். இந்த 2024 இந்த 2024 பொதுவாக எல்லாருக்குமே நல்லா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதை தாண்டி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது சார் எங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும், 2024 புத்தாண்டு 12 ராசிகளுக்கு தனித்தனியாக எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்கலாம். இருந்தாலும் எல்லா ராசிக்குமே பார்த்திங்கன்னா முன்னோட்டமாக எடுக்கும் பொழுது முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2024 இருந்துகிட்டு இருக்கும். சாஸ்திர ரீதியாக ஒரு மனுஷாளுக்கு சங்கடம் வரக்கூடிய சூழல் இருந்தால் கூட அதே சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு சொல்லும் பொழுது சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கு. சங்கடம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். இருந்தாலும் அந்த சங்கடம் கூட உங்களுக்கு சந்தோஷமாக மாறுவதற்கு ஒரு சில நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளை நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சி எப்பவுமே சொல்லிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். இதில் 2024 நல்லா இருக்குன்னு சொல்கிறது பொதுவாக சொல்லலை, உங்களுடைய ஆறுதலை படுத்துறதுக்காக சொல்லலை. 2024 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி தான் பிறகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது பிறப்பையன் 1. எண் கணிதப்படி 2024 புத்தாண்டு விதியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 1/1/2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விதியன் அப்படிங்கிறது 1/1/2024 மொத்தமாக கூட்டும் பொழுது அதுக்கும் 1ஆம் நம்பர் வந்திருக்குது. பிறப்பு எண் 1 விதி என்னும் 1 வந்து வைங்களே, எவ்வளவு சதி வந்தாலும் தன்னுடைய மதியை பயன்படுத்தி மிகப்பெரிய மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது எண் கணித சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ள விதி. அதனால் பிறப்பு என்னும் 1 விதி என்னும் 1ஆம் நம்பர் வந்ததுனால யாராக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்பர் 1 வர முடியும், முன்னேற்றமாக வர முடியும். நோய் இருக்கும், நொடி இருக்கும், மழை இருக்கும், அதே மாதிரி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன விபத்துகள் இருந்துட்டு இருக்கலாம். இருந்தாலும் அதையும் மீறி நம்ம ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2024 12 ராசிகளுக்குமே அமையுது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு புத்தாண்டு கிரக நிலையை பொறுத்தளவுக்கு கோச்சார ரீதியாக 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், 2024 ரொம்பவே நல்லா இருக்க போகுது. என்ன பிரச்சனை வந்தாலும் தடைகளை தாண்டி முன்னேற்றம் எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்குமான பிரத்யேகமான பலன்களையும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. ஸோ 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்றது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் கனவாக இருந்துட்டு இருக்கும். அதற்கான பலன்களை சார் சொல்லியிருக்காரு. இது பொது பலன் மட்டும்தான். நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ராசி, அதாவது உங்கள் ராசிக்கான பிரத்யேகமான பலனையும் சார் சொல்ல போகிறாரு. அந்த நிகழ்ச்சியெலாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும், அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.